ரோஸ்ட் வந்து சாண்ட்ராக்குன்னு நினச்சா ரோஸ்ட் வந்து திவ்யாவுக்கு போல இருக்கு. சார் நீங்கள் திவ்யா பண்ண தப்பெல்லாம் சொல்லலாம், ஆனால் பேஷண்ட்டுன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு விஜய் சேதுபதி சார். அது தலைவலிங்கிறது ஆக்டிங்கிறது எந்த வகையிலங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும்? அவங்களுக்கு உண்மையிலே தலைவலி இருந்துச்சா இல்லை தலைவலி இருந்த மாதிரி ஆக்ட் பண்ணாங்களான்னு? இது என்ன ஒரு ஹோஸ்ட் இப்படி பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து முதல்ல சாண்ட்ரா கிட்ட கேட்குறாங்க, இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு. உடனே இல்லை சார் நான் வேலை ஒழுங்காக பண்ணேன் சார், நான் அந்த பயந்த மோடில் போயிட்டாங்க சாண்ட்ரா. சொன்னோடனே விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் செய்யலை, திவ்யா எஸ்கேப் ஆகிட்டாங்க, பேஷண்ட்டுன்னு ஒரு ஃபேஸை வச்சுட்டாங்க, ஸோ அவங்கள்ட்ட ஒன்றுமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா அப்படியே பார்க்குறாங்க, பயங்கர கிளாப்ஸ் திவ்யா பேஷண்ட்டுன்னு எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொன்னதுக்கு. பிரஜனையே போயிட்டு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, அது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்லா சண்டை மூட்டி விடுறாரு விஜய் சேதுபதி சார் பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் நடுவில். உடனே திவ்யா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, இல்லை அது பிரஜனோட பங்கு தான், நான் அந்த அவரோட ஷேரை நான் வாங்கிக்கிறதுக்கு போனேங்கிற மாதிரி ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் விடுங்க, எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பமே இல்லை அப்படின்னு விஜய் சேதுபதி சார் திவ்யாவுக்கு செம்ம ரோஸ்ட்டு. கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ண வக்கில் உங்ககிட்ட பேச எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் இப்படி இந்த வீட்டில் வேறு யாருமே நடந்துக்கிட்டது இல்லையா? அதான் என்னோட ஒரு கொஸ்டின். இந்த பிக் பாஸ் சொன்ன வேலையை நான் பண்ண மாட்டேன், இந்த ரூலை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு இவ்வளோ நாள் பண்ண பார்வதியை கேட்குறதுக்கு உங்களுக்கு ஏன் சார் வக்கில்ல? அது எனக்கு தெரியல. பார்வதியை பார்த்து பயமா? பார்வதி இவ்வளோ நாள் கேட்குறதுக்கு தெரியல, இப்போ திவ்யாவை மட்டும் ஈஸியாக டார்கெட் பண்ணுறீங்க, அது என்னங்கிறது எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இது வந்து ஹவுஸ்மேட்ஸை தான் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் பண்ணும்போது பார்வதி பண்ணும்போது யாரும் எதிர்த்து பேச தைரியம் இல்லை, எஃப்ஜே மட்டும் தான் தைரியமாக கேட்பான், வேறு யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ அதே ப்ராப்ளம் வந்து ஹோஸ்ட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. 1 மந்த் அப்புறமா தான் பார்வதி கொஸ்டின் பண்ணாங்க. ஆனால் திவ்யா வந்து நீங்கள் திவ்யா பண்ண மிஸ்டேக்ஸுக்கு நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கலாம், ஷவுட் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் கத்துறது, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம். பட் தலைவலி பொய்ன்னு சொன்னது வந்து ஒரு ஷோவில் வந்து அது சரியில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.